Oh
கண்ணம்மா ஏய் ஓய் கண்ணம்மா என்றார் என்னம்மா என்று என்னுடைய அருகினில் வந்து நிற்க வேண்டும். வந்துட்டியா? அம்மா என்ன வந்துட்டு? அண்ணன் மூட்டை ஏய் ஓய் இல்ல என்னமோ வெடிக்கிற நேரத்துல ஆமா என்ன உனக்கு நினைப்பு வேற ஒண்ணு போகுது. என்னம்மா நீட்டிட்டு இருக்குது என்ன செலஞ்சுக்கிறது பிரிக்கிறதுக்கு விட்டாமா ஏய் ஓய் நீ கல்யாணம் மூக்கிலியா? இல்லையே பொண்ணை பார்த்தது இல்லையா? பொம்பளை பிள்ளைய பார்த்தது இல்லையாமா பார்த்தது இல்லையா? ஆஹா கண்டாரோட பையன் ஏமா ஏண்டா சில ஒரு பொம்பளை கண்டா ஆமா உனக்கு ரசிக்க தெரியல. தெரியலடா. அம்மா நான் நல்ல நசுக்குவேம்மா ஏய் டேய் டேய். உன்னை அதே கேட்ட இல்ல ரசிக்க தெரியலையா? ஓ பாத்திரோட சொல்ற ஆமா நல்ல நசுக்குவேன் பாக்குறியா ஏய் நல்லா ரசிக்கிறியா? நல்லா ரசிக்குவேம்மா அப்படியா? அப்படி இருந்தா கண்ணம்மா ஆமா கண்ணம்மா இருந்தா ஆ, ஒரு பெண் பிள்ளை கிட்ட ஆமா அடக்க ஒடுக்காம ஆ, என்னம்மா என்று ஆ, அருகில் நிறுத்தி ஆமா கேட்கணும். அப்படியா அப்படி இருந்தாலும் ஆ, அதாவது அதாவது இந்த சின்ன காவல் மாரியம்மா ஆமா திருவிழாவை முன்னிட்டு அதாவது ஆ, இந்த நாட்டினுடைய பெயர் என்ன? நாட்டினுடைய பெயரா தமிழ்நாடு தான். ஆமா டேய் ஓய் தமிழ்நாடு என்றது ஆமா எல்லாத்துக்கும் தெரியும். ஆ, அதாவது ஆ, இந்த செட்டிப்பட்டி கிராமத்தில் ஆமா அதாவது ஆனா பிறந்த அப்பமார்களும் அப்பமார்கள் பின்னாக பிறந்த தாய்மார்களும் தாய்மார்களும் 50 சகோதரர்களும் ஆமா அதாவது ஆ, என்னுடைய பிறந்த அண்ணன் தங்கை போல ஆமா அதாவது இந்த சின்ன காவல் மாரியம்மா முன்னிட்டு ஆமா நம்முடைய கடம்பூர் கிராமத்தில் வாழக்கூடிய நாடுகள் கலைவாணி நாடக சபா ஆமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆ, நாடகத்தை கொண்டு வந்து ஆமா இந்த இடத்துல விளையாட வைக்கணும் என்று சொல்லி ஆ, அதாவது ஆ, ஒரு வருடம் இல்ல ஆமா இனி ஒரு வருஷம் சேர்த்து வைப்போம். ஆ, அப்படி இந்த போன வருஷமும் ஆமா இந்த இடத்தில் நமக்கு சாப்பாடு போட்டு ஆ, நம்மளுக்கு அன்னதான போஜனங்களை அழைத்து ஆ, அம்பு சிறப்புகளை நடத்தி ஆமா நம்மளுக்கு சம்பளத்தை கொடுத்து விட்டார்கள். ஆமா இன்றைக்கும் இந்த நாடகம் வேணும் என்று சொல்லி ஆ, அதாவது ஆமா இந்த செட்டிப்படி கிராமத்தில் ஆ, ஆனா பிறந்த அப்பமார்களும் ஆமா அருமை உள்ள தாய்மார்களும் அந்த ராஜன் அவர்களும் ஆ, அதாவது ஆ, நம்முடைய ஆமா ஊரு பொதுமக்கள் ஆ, அதாவது நாட்டுடைய கவண்டர்களும் அவருடைய தர்ம கர்த்தாவர்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை அப்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இருந்தாலும் நான் யாரு? என்னுடைய பேர் என்ன தெரியுமா? அம்மா நீ யாரு அப்படியா? உன்னுடைய பெயர் என்ன எப்படி அப்படின்றது தெரிய வருமா என்று கேட்கின்றாயே ஆமா. அம்மா இங்க இருக்கக்கூடிய ஜனத்தை பார்த்தா எல்லாருமே ஷிப்டுக்கு போயிட்டாங்க. என்னது ஷிப்ட் எடுக்கிறதுக்கு டேய் அம்மா ஷிப்ட் அதாவது நூல் நூல் மில்லுக்கு இல்லம்மா அப்படியா வேலைக்கு சென்று விட்டார்கள். நூல் மில்ல ஆமா. இது ஒரு இந்த டைம் கரெக்டான டைம் ஆமா. நூல் கோத்திரக்கு போயிருக்கிறேக்கம்மா டேய் அம்மா அப்படி இருந்தாலும் ஆ, இங்க அமர்ந்திருக்கும் ஆஹா, சிறியவர்களும் பெரியவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா அப்படி மாவனத சபையில் நான் முன்னிட்டு வருகிற போது என்னுடைய பேர் என்ன? நீ யாரு நான் யாரு எந்த நாட்டுக்கு சேர்ந்தவங்க அப்படின்னு உனக்கு தெரியல? சொன்னா தெரியுமாம்மா அப்படியா? சொல்லாவிட்டா ஒன்றும் புரியாது. கரெக்டா சொட்டு போட்ட கூட தெரியும் நம்ம கையில அடிச்ச கூட ஏய் அப்படி இருந்தாலும் இது நான் அறிவிக்கின்றேன். கவனமா கேட்கணும். சரியா? சரிம்மா அவளுக்கு யாரு வாரு?
நாகலோகத்திலே ஆண்டு வரக்கூடிய இவருடைய பேராகப்பட்டது நாகக்கண்ணி என்றே சொல்வாரடி. நாகலோகத்தில் பிறந்தக்கூடிய நாகக்கண்ணி உந்தன் பேரு பேரு நாகக்கண்ணி. அப்ப நாகலோகம் எங்கம்மா இருக்கின்றது? அப்படியா? நாகலோகம் எங்க இருக்கின்றது தெரியுமா? அதாவது இந்த மேல லோகத்திலே 6 லோகமும் 7 லோகமும் இந்த கீழ் லோகத்திலே 6 லோகமும் நடுத்து என்று இருப்பது என்னுடைய நாடு ஆகப்பட்டது நாகலோகம் என்று சொல்வார்கள். அப்படியம்மா? ஆமா. அப்படி இருந்துட்டாலும் அப்படி இந்த 7 லோகத்தை ஆண்டு வந்தாலும் என்னுடைய நாட்டிலே நாகக்கண்ணி இறந்துட்டாலும் உன்னை பெற்றவங்க யாரு? அம்மா, நான் உங்களுடைய பெத்தவைக்கு யார் அம்மா? என்னுடைய பேர் வச்ச தாயாரு யாரு? யாராயா? என்னுடைய புண்ணியவதி யாரு தெரியுமா? என்னை எப்படி பெற்றார்கள்? எப்படி அம்மா பெத்தாங்க? எப்படி வளர்த்தினார்கள்? எப்படி வேணம் கட்டி வளர்த்து என்னை வாழ்வு செய்தார் தெரியுமா? எப்படி அம்மா? அடியாருக்கு பத்து மாது தான் சமாந்து
வரி மேல அப்பளைக்கு தாயாரும் தாயாரு ஜுவாலால கட்டி என்ன தொட மேல நடப்பழக்கி என்னுடைய மாறால ரேணு கட்டி என்னுடைய மாதாவை என்னுடைய வடி மேல நடப்பழக்கி என்னுடைய பெற்ற தாயாரோ கவரியம்மான்னு சொல்வார்கள். அப்படியாம்மா? ஆமா. அப்படி தாய் ஒன்று இருந்தா தந்தை வேண்டும். தந்தை இல்லாமை தந்தை நின்று பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து பெற்றது. அப்படி தாய் ஒன்று இருந்தா என்னோட தந்தை யார் தெரியவா? அதாவது நாகராஜன் என்று சொல்வார்கள். ஓஹோ, நாகராஜனுக்கும் கவரியம்மானுக்கும் பிறந்தவள் என்னுடைய பேராகப்பட்டது நாகக்கண்ணி என்று அறிய வேண்டாமடி. நாகராஜனுக்கும் கவரியம்மனுக்கும் பிறந்த உங்களுடைய பேரு உளிவின்ற நாகக்கண்ணி அம்மா. ஆமாடி, உளிவின்ற நாகக்கண்ணி. அப்படி உளிவின்ற நாகக்கண்ணி இருந்துட்டாகும். கண்ணம்மா என்னை யாரும் ஆணையிட்டார்கள். யாரும் வேலை விட்டாங்க. இதெல்லாம் கேட்டியான யாரம்மா? அப்பேறப்பட்டவர்கள் யாரும் இருக்க வேண்டும். யாரும் இருக்க வேண்டும். அதாவது என்னுடைய மாலைக்கேத்த மன்னவர்களும் என்னுடைய தாலைக்கேத்த மன்னவர்களும் என்னை எப்படி திருமணம் செய்தார்கள்? எப்படி அம்மா? கண்ணம்மா அப்பேறப்பட்டவர்கள் யார் தெரியுமா? அழகு படைத்தவர்கள், மார்பிலை மச்சரகம், தோழியை துளச்சமணி, காலையை சிந்தாமரை, தொப்பிலை சிந்தாமரன் சொல்லக்கூடிய முதுவிலை மச்சரகம், கட்டு கட்டு நீர் அணிந்து காவி உடை உடைந்து என்னுடைய கணவனாருடைய பேரை சொன்னா கண்ணம்மா. அம்மா, என்னுடைய கணவனாருடைய பேரை நான் எப்படி சொல்வது? அப்புறம் சொல்லுவேம்மா. அம்மா, உன் கணவர் எப்படி தெரியுமா? முதுவில மச்சராக விளைக்கவே முறையெல்லாம் மாதரங்கள் எல்லாம் ஆசைப்படவே. என் புரசு அப்படிப்பட்டவரே. அப்படிங்காலில் உமைய மாணிக்கம், பாதத்துல செந்தாமரை கொலுசு, கிணக்காலில கொலுசு, இடுப்புல ஒட்டியவனம், அமிர்த கலசம், மாறுவல மச்சராகம், கண்புருவம் மயில் தோகை போல என்னுடைய கணவர் அடியோட பேரை சொல்ல வேண்டாமண்டா. கவனமாக கேட்கணும். என்னுடைய கணவனாரு அப்பேறப்பட்டவர் அழகு படைத்தவர்கள். அப்படி அழகு படைத்தவர்கள் இந்த காலம் யாரே இருக்கணும். எப்பேறப்பட்டவர் சொல்லணுமா? எனக்கு மாலை நாளு தரித்து மல்லே
மன்னவர்களும் என்னுடைய தலைக்கத்த கொண்டவர்களும் திறமகமாகப்பட்டார். அதாவது குருநாட குருகுலம் குருகுலத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய மன்னவர்கள் 2 பேருக்கு மூத்தவராகிய 2 பேருக்கு இளையவராகிய என்னுடைய கணவராரே யாரு தெரியுமா? நடுப்பிறந்த நாயகன் யாரு? யாரம்மா? எல்லாரும் அவரு இருக்குமோ? இவரு இருக்குமோ? யாரம்மா? அப்பேறப்பட்டவர் யாரு தெரியுமா? அமெரிக்க குருநாடு குருவாலம் பனிரெண்டு அழகு படைத்த என்னுடைய கணவராகப்பட்டவர். அதாவது ஆனான அழகு மன்னன் அர்ஜுனாரே எங்கள் கணவனாகப்பட்டவர். அம்மா அதாவது 12 அழகு படைத்து பார்த்திவா அழகு நடிச்சக்கூடிய அவரது அம்மா. அம்மா ஆமா அந்த 12 அழகு படித்த அந்த பார்த்திபானத்துல உங்களுடைய கணவன். ஆமா அந்த குருநாடு குருகுலம் ஆமா குந்திமக்க பாண்டவர்கள். அந்த குந்தியம்மை ஈன்றெடுத்த அர்ஜுன மகாராஜன். ஆமா அண்ணவரே உங்களுடைய கணவன். ஆமாடி அம்மா அப்படி என்னுடைய கணவனாரை இருந்துட்டாலும் என்னை எப்படி மனமுடைத்தார்கள்? அவர் எங்க சென்றார்கள்? அம்மா சென்றாங்க. அதாவது தெய்வனாகத்தை சொல்லக்கூடிய தெய்வனாகத்திலே சென்று ரம்பையாகப்பட்டவள். அதாவது தெய்வ ரம்பை என்று சொல்லக்கூடிய தெய்வ ரம்பை இடத்துல செல்லும் போது அந்த தெய்வ ரம்பையை ரசிக்காம பிடிக்கி நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி ஆரியருடைய மன்னவர்கள் அப்படி திருமணம் செய்து அவரை திரும்பி வரும் காலத்தில் அதாவது நான் என்ன செஞ்ச தெரியுமா? சிவனுடைய அழகை நான் நினைக்க முடியாமல்
பார்க்க முடியாமல் நான் இவரைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இவரை நான் ரகசியமா கூட்டி கல்யாணம் செஞ்சடி. அம்மா இவருடைய 32 அழக பார்க்க முடியாம, ஆமா பார்க்க முடியாம அந்த அழக ரசித்து அந்த நாகலோகத்துக்கு அவரை தூக்கி கொண்டு போய் திருமணம் செஞ்சுட்டு. ஆமாடி. அப்படியா? அப்படி திருமணம் செஞ்சு ஏமா அவங்க நாட்டுக்கு நீ வரவில்லை? அப்படி அவங்க நாட்டுகள் ஏன் வரவில்லை என்றா, அதாவது நான் எப்படி என்றா என் கண்ணன் ஆகிய வைகுந்த வாசகன் அழைச்சத்தான் வருவீங்க. கூப்பிட்டால் போவேன், கூப்பிடவில்லை விட்டா நான் போக செல்ல மாட்டேன். அப்படியாம்மா? அப்படி இருந்தாலும் அம்மா என்னுடைய கண்ணன் ஆகிய பரந்தாம கண்ணனை பார்க்கணும். அம்மா எப்படி எங்க நாட்டுக்கு வரவில்லை என்று சொன்னால் அந்த நாகலோகத்தில் நான் ஒரே ஒருத்திதான் நாகக்கண்ணி பிறந்தேன். அப்பொழுது அந்த நாகக்கண்ணிக்கு பட்டம் சூடி உன்னை நாட்டுக்கு அனுப்பல. சரி, அப்படி இருந்தாலும் இப்ப ஏதோ ஒரு விஷயமாவ ஒன்னு மாயக்கண்ணு அதை வச்சிருக்கிறாங்க. அப்படி அதனால அண்ணனை போய் பார்க்கணும், கண்ணனே பார்க்கணும். என்னைய பாரு. போய் அதாவது கண்ணன் வைகுந்த வாசகன் கண்ணனே சென்று நான் இன்றைக்கு ஒரு இரவு போய் சென்று அவரிடத்தில் பார்த்து விட்டு வருகிறேன். சீக்கிரம் சென்று பார்க்க.
சொல்லுகிறேன். ஓடி வந்து நீ விடுந்தால் உலகத்தில் வாழ்ந்து விடலாம். ஒரு போதும் சுகமாய் வாழ்ந்திருக்கலாம் தங்கா. அண்ணா மாயவா, என்னுடைய பாதத்தை வடைந்தபடியாக இந்த பாரா உலகிலே தீர்க்க சுகமாக வாழ்ந்திருப்பா. எதுந்து கவலைப்படாத வேண்டாம் தங்கா அப்படின்னு அறிவிக்கின்றார். அண்ணா தங்கா இருந்தாலும் எனக்கு ஒரு யோசனை. எப்படி அண்ணா இது அறிவிக்கின்றேன் அண்ணா. எவிங்க ஆயிட்டு போயிருந்தோம். உங்களுக்கு முடிஞ்சிருக்கா? அதான் சொல்றது. இங்க போடுங்க. லேட் பண்ணாதீங்க. ஆக்கிட்டாரு வேலை கொடுத்தாங்க. நாம வேலை
என்னுடைய அத்த மக்களாகிய பாண்டவர்களை பார்க்க வேண்டும். என்னுடைய தங்கையை போய் பார்க்கணும். அப்படி என்று நீங்கள் ஓடி ஓடி வந்த காரணமாகப்பட்டது எதற்காக? என்ன காரணம்? எதற்காக அழைத்தீர் அண்ணா? ஆனால் தங்க அண்ணா எப்படி இருந்தால் எப்படி? பாவி துரியோதனன் செய்த வஞ்சகத்தினால் ஆமா 12 ஆண்டு கால வனவாசமானார்கள். ஆமா ஓராண்டு அக்கியாதவாசம் முடித்தார்கள். எப்படி? அப்படி முடித்தோம். ஆமா நாளை 19 பதினெட்டால் பாரத போர் துவக்கமாக போகின்றது. எப்படி? அந்த பாரத போருக்கு ஆமா. என்ன நடந்திருக்குது என்ன நடந்திருக்குது அண்ணா? அப்படின்னு தெரியுமா? என்னதான் நடந்திருக்குது? நாளை நடக்கக்கூடிய 19 பதினெட்டால் பாரத போரிலே ஆமா. அந்த பாவியாகிய துரியோதனன் என்ன செய்கிறான்? என்ன செய்கிறான் அண்ணா? ஆனால் தங்க அண்ணா சொன்னா வருத்தப்பட மாட்டியே. நான் ஒன்னும் வருத்தப்பட மாட்டேன், சொல்லுங்க அண்ணா. அப்படியா? ஆமா. ஆனால் தங்க அண்ணா உனக்கு ஒரு மகன் இருக்கின்றான். அம்மா மகன் இருக்கின்றான். எனக்கு ஒரு மகன் இருக்கின்றாரா? உண்மைதான். அண்ணா ஆ, எனக்கு மகன் இருக்கின்றான் அண்ணா. அண்ணா மாயவா, அந்த ஒரு காலத்தில் நான் கெடுப்ப வேதனையாக இருக்கும் காலத்தில், அதாவது எனக்கு வயசு வலி அதிகமாகி உண்மைதான். உன்னிடத்தில் நான் கூறிவிட்டு அண்ணா எனக்கு வகுத்து வலி அதிகமாக இருக்கின்றது. இல்லை ஒரு மருத்துவத்தை கிளவியாக அரசு கூட்டிட்டு வாங்க, இந்த நேரம் தாங்க முடியல அப்படி என்று உன்னிடத்தில் நான் கேட்டு அப்பதான் தங்க உன்னிடத்தில் சொல்லும் போது கதை மட்டும் சொல்லி வந்தேன். அதாவது உனக்கு குழந்தை பிறக்கவில்லை, மறை கட்டி பெற்றிருக்கின்ற சொல்லி ஏமாத்தி விட்டு அண்ணா. முடியும் மாயாவா, ஆனால் தங்க எனக்கு குழந்தை இருக்கின்றதா? உண்மைதான். அதை சொல்வதற்கு தக்க நேரங்காலம் வரும். அப்படியா? அந்த நேரம் வரும் பொழுது ஆமா. அதை சொல்லலாம் என்று சொல்லி நான் மரபுகளாக மறைத்து வைத்திருந்தேன். அப்படியா அண்ணா? அந்த நேரமாகப்பட்டது இன்றைய தினம் வந்து விட்டது. அப்படியா? உண்மைதான். அண்ணா எப்படி? எப்படியா? ஆ. ஆனால் அன்னைக்கு நீ 10 மாத கர்ப்பமாக இருக்கிறது உனக்கு வைத்த வலி அதிகம் என்று சொன்ன. அப்படி வைத்த வலி அதிகம் இருக்க வேண்டும் என்றால், ஆனால் அண்ணா எனக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொன்ன. அப்படி என்னுடைய 108 அவதாரத்தை எடுத்து ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்கு நீ கொட்டி கொண்டிருந்த. அப்படி ஈங்கிட்டு கொண்டிருந்தது பொழுதும் முடிந்தது, கதையும் முடிந்தது. அப்பொழுது நான் கேட்டேன், ஆனால் தங்கா நான் சொல்லக்கூடிய கதையாகப்பட்டது கேட்டு எப்படி இருந்தது அப்படி என்று கேட்டு அதற்கு நீ என்ன உரைத்தாய்? நான் ஒரு சொல்லு 2 சொல்லுக்கு கொட்டினேன், மித்ததை என்ன கதை சொன்னே தெரியவில்லை அப்படின்னு தெரிவித்து. அதனால நான் பார்த்தேன் உன்னுடைய வயிற்றுல வளரக்கூடிய கருவாகப்பட்டது வயிற்றுக்குள்ள இருந்தே நான் சொல்லக்கூடிய கதைகளுக்கெல்லாம் ஈக்கொட்டி கொண்டிருக்கின்றதல்ல. அப்படி என்று சொல்லி நான் என்ன செய்தேன்? நீ மருத்துவ சீரானு சொன்ன. அப்பொழுது நான் என்ன செய்தேன்? நான் இதோ துபாரை சென்று உனக்கு தகுந்த மருத்துவசி அனுப்பினேன் என்று சொல்லி நானே மருத்துவசியாக வந்து அமர்ந்தேன். உண்மைதான். அப்படி அமரும் பொழுது உன்னுடைய மகனாகப்பட்டவன் யார் தெரியுமா? யாரு? அவன் தான் நல்லறவான். அண்ணா என்னுடைய மகனாகப்பட்டவன் நல்லறவானா? உண்மைதான். அண்ணா என்னுடைய மகனாகப்பட்ட நல்லறவாகப்பட்ட அவன் எங்க இருக்கிறார்கள்? ஆனால் தங்க அண்ணா உன்னுடைய மகனாகப்பட்ட நல்லறவன் எங்கே வாழ்கின்றார்? இந்த உலாயமலை என்று சொல்லக்கூடிய உலாயமலையை வாழ்ந்து கொண்டு வருகிறார். எதற்காக வாழ்ந்து கொண்டு வருகிறார்? இந்த கரிமூஞ்சி பைய கண்ணன், கருமூஞ்சி பைய கண்ணன் இந்த 108 அவதாரத்தையும் படித்து இவனே வந்து சொல்லி இவனே ஒரு பெண் என்று உடைய வாராமபடிக்கு அருகிலே வந்திருந்த பார்க்க வந்திருக்கிறான் அல்ல. இவனை விட்டா உலகத்துக்கே ஆபத்து வந்து விடும். இவனை விடக்கூடாது. இவனை எப்படியாவது சதி செய்ய வேண்டும் என்று சொல்லி